மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியா இதுல தலையிடணும். இதுல மூடி மறைக்க முயற்சி பண்ண அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் மீதும் நாங்க புகார் கொடுப்போம். மாற்று கருத்தே இல்ல. அந்த குடும்பத்தினர் வச்சிருக்காங்க, இதுல 5 பேர் முக்கிய குற்றவாளியா இருக்காங்க, இதுக்கு தூண்டுகோல் இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கைது பண்ணும் வரை, எஃப்ஐஆர்ல சேர்க்கும் வரை நாங்க எங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிட போறது இல்லை. உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நம்ம கிராம நாட்டாமைகள் எல்லாத்திட்டுமே அவ்வளவு பேருமே பேசியிருக்கு. மிகப்பெரிய லெவல்ல இதுல ஒற்றுமையோடு நாம நின்று நீதி வாங்கி கொடுக்கணும். நான் இளைஞர்களுக்கு சொல்லுதேன், தயவு செய்து இந்த போராட்ட களத்திலேயோ இந்த போராட்டத்துக்கு வரும்போதோ தற்போதிலிருந்தே யாராவது குடிக்கணும்னு நினைச்சு குடிச்சிருந்தே வச்சீங்கன்னா குடிக்காதீங்க. நம்மளுடைய வீக்னஸை பயன்படுத்தி அந்த விஷயத்தை அப்படி நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க. அதனால இளைஞர்கள் வந்து பொறுமை காக்கணும், பார்த்துக்கோங்க. ஆளுக்கு வார்த்தைகள் விடாதீங்க, ஒவ்வொரு இடங்களையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாதீங்க. இதை பேசி 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 தான் நம்ம சீரழிச்சிட்டோம். ஒழுங்கா இருந்து உண்மையா இருந்து நேர்மையா இதற்கான நீதியை நம்ம பெற்றுக் கொடுப்போம், நாம பெற்றுக் கொடுப்போம். நான் வந்து மாண்புமிகு முதல்வருக்கு சொல்லுதேன், இந்த பிரச்சனையை சங்கரங்கோயிலுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த முக்கோலத்தர ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கிறோம். நாளைக்கு அதுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு கொடுத்தேன். 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை இந்த மாவட்ட தென்காசி மாவட்ட காவல்துறை கைது செய்யும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. கைது செஞ்சு அந்த குடும்பத்துடைய வேதனையை அவங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது வரைக்கும் இந்த முக்குளத்தோர் நாங்கள் ஓய மாட்டோம். எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிச்சு